தொடர்வது விருந்தினர் உரைகள். இன்று எமது நிகழ்ச்சியின் மூல கர்த்தாக்களாக விளங்குகின்ற விருந்தினர்களில் பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்களது உரை இப்பொழுது நடைபெற இருக்கின்றது. கற்றலும் கற்பித்தலும் பற்றி எங்களுக்கு உரையாற்ற வருகின்றார். அவரை அன்போடு உரையாற்றுமாறு அழைக்கின்றோம். மிக்க நன்றி. இந்த குறுகிய காலத்திலே ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்றுதான் திரு பொன் ஸ்ரீ ஜீவன் அவர்கள் எங்களிடம் கூறியிருந்தார்கள். அதனை ஒரு நிகழ்வாக ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மூலகர்த்தாவாக இந்த உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தையும் குறிப்பிட்டார்கள். அதனுடைய ஆலோசகர் திரு மாவை சோ தங்கராசா அவர்கள். நான் இந்த அமைப்பிற்குள்ளே வருவதற்கும் அவர்தான் காரணம். அப்படி இந்த அமைப்புக்கு ஒரு அடித்தளம் இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், ஐயா அமிர்தலிங்கனார் அவர்கள் இந்த அமைப்பின் கூட்டத்திலே தான் இந்த தமிழீழம் வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மாவை சோ சேனாதிராஜா அவர்கள் எல்லா கூட்டங்களுக்கும், அதாவது மாநாடுகளுக்கும் வருகை தந்து அந்தந்த காலகட்டத்திற்கான கருத்துக்களை நமக்கு முன்வைத்திருக்கின்றார்கள். அண்மையிலே அவர்கள் மறைந்த போதும் கூட அவர்களுடைய கருத்துக்கள், அந்த எண்ண ஓட்டங்கள் முழுமை பெற வேண்டும், அது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்த அமைப்பு தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றது. இந்த அமைப்பினுடைய இப்பொழுதைய தலைவராக டாக்டர் பகீரதன் அவர்கள் இங்கே அதில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள். திரு ஜீவன் அவர்கள் செயலாளராக இருந்த 3 ஆண்டுகளும் இந்த அமைப்பிலே 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மாநாடுகள் நடத்தப்படுவது வழக்கம். அவர்கள் பொறுப்பில் இருந்த 3 ஆண்டுகளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடுகள் நடத்தப்பட்டு அதனை ஒரு கட்டமைப்புக்குள்ளும் ஒரு ஒழுங்கமைப்புக்குள்ளும் கொண்டு வந்த பெருமை அவர்களை சாரும். அவர் செயலாளராக இருந்தபோது அந்த தீர்மானங்கள் எப்படி முன்மொழிவது, எப்படி எழுதப்பட வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அவர் ஒரு அனுபவ ரீதியாக எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருந்தார்கள். அவர்களை அடுத்து இப்பொழுது மலேசியாவிலே இருக்கின்ற திரு கணேசன் அவர்கள் செயலாளராக இதில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டிலேயும் இப்போது செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி இந்த மாநாடு நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து 20ஆம் தேதி செப்டம்பரிலே ஜப்பானிலே டோக்கியோ பல்கலைக்கழகத்தில் அதனை முன்னெடுக்கிறார்கள். இந்த அமைப்பு ஒரு வெகுஜன அமைப்பாக அல்லது கூடி பிரியும் அமைப்பாக இல்லாமல் கல்வி நிறுவனங்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். அதன் வழியாக இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்றால் செய்யலாம் என்ற அடிப்படையில் தான் இது இயங்கி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த கற்றலும் கற்பித்தலும் என்பது இந்த பாடசாலையிலே மாணவர்களுக்கு கற்பித்து அவர்கள் அதன் வழியாக தனி மனிதர்களாக மேம்படுவதை விட சமுதாயத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோமோ அதனை எப்படி மற்றவர்களுக்கு கற்பிப்பது என்ற அடிப்படையிலே இன்றைக்கு தெரியும், உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கின்றார்கள். நமக்கு இருக்கின்ற ஒரே இணைப்பு இந்த மொழி. மற்ற இனங்கள் எல்லாம் பல வகையான அடிப்படையிலே அவர்கள் இடத்தை அடையாளப்படுத்தினாலும் கூட நமக்கு இருக்கின்ற ஒரே அடையாளம் தமிழ். ஆனால் அந்த தமிழ் எந்த நாட்டிலுமே ஒரு அங்கீகாரம் பெற்ற ஆட்சி மொழியாக இல்லை. ஆட்சி மொழியாக என்று சொன்னால் பெயருக்கு இருக்கின்ற இலங்கையோ அல்லது இந்தியாவோ அல்லது சிங்கப்பூரிலோ மலேசியாவிலோ இந்த நாடுகளெல்லாம் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. ஆனால் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் ஆட்சியாளர்கள் வேறு. சிலர் நினைப்பது உண்டு, தமிழ்நாடு எல்லாவற்றுக்கும் இது தலைமை தாங்கும், தமிழை முன்னெடுக்கும் அப்படின்னா செய்ய முடியாது. இங்கே ஜெர்மனியிலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்றவர்களுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கிறதோ அதே சிக்கல் இந்தியாவில் இருக்கின்ற தமிழர்களுக்கு இருக்கின்றது. நேற்றுக்கு உங்களுக்கு ஒரு செய்தி நீங்கள் ஏதாவது ஊடகங்களிலே பார்த்திருக்க முடியும். சமஸ்கிருதம் தான் அந்த நாட்டிலே இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்று அதனை ஒருவர் குறிப்பிடுகிறார். அதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் அதனை உடனே செய்ய வேண்டும். அப்படியான நிலைப்பாட்டிலே தான்
இன்றைக்கு அந்த நாடு இருக்கின்றது. அங்கேயும் நாம் போராடி கொண்டு தான் இருக்கின்றோம். இந்த மொழியினுடைய பெருமை, அந்த மொழியினுடைய பெருமைக்கு இப்பொழுது அடையாளங்கள், ஆவணங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இந்த அகழ்வாய்வு, கீழடியிலே அகழ்வாய்வை நடத்தி அதற்கு கால நிர்ணயத்தை வரலாற்று ரீதியாக, அந்த அறிவியல் ரீதியாக ஒருவர் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். ஆனால் அரசாங்கம் அதை ஏற்க மறுக்கிறது, அவரை நிர்பந்திக்கிறது. நீங்கள் இதை இப்படி மாற்றி எழுதுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அதை நான் செய்தால் நான் குற்றவாளியாக மாறிவிடுவேன். என்னுடைய ஆய்வுகள், என்னுடைய இது எல்லாமே இந்த அறிவியல் தன்மை வாய்ந்தது, அதே மாற்றங்களை செய்ய முடியாது என்றார். ஆனால் அதை அரசாங்கம் ஏற்க மறுக்கிறது, அதை வெளியிடவும் மறுக்கிறது. அப்படி இந்த மொழிக்கான இடர்பாடுகள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றன. நமக்கெல்லாம் ஒரு கனவு இருந்தது, எப்படியாவது இந்த ஈழத்திலே இதை நாம் பெற்றுவிடுவோம் என்ற நிலை இருந்தது. அதுவும் காலப்போக்கிலே நம்மாலே நாம் அடித்து கொண்ட நிலையாக மாறிவிட்டது. இருந்தாலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற நாம் இந்த அந்தந்த நாடுகளிலே இந்த நமது இளைஞர்கள், நமது குழந்தைகள் மிக சுலபமாக இந்த மொழியை, மற்ற மொழிகளை பயின்று அவர்கள் அதிலே மேன்மையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் கூட பெற்றோர்கள் இந்த தமிழை விடாமல் இந்த பண்பாட்டினுடைய அடையாளமாக இங்கே ஒரு வரவேற்பு நடனத்தை கொடுத்த குழந்தையாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் நாம் ஊக்கப்படுத்த வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய செயல்பாடுகளிலே பார்த்தீர்களானால், இந்த ஜப்பானிலே நாங்கள் இப்போ அந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம். அங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம தமிழ் இந்த ஆதாரமாக கொண்டவர்கள் தமிழர்கள் அந்த நாட்டிலே பணியாற்றினாலும் கூட ஜப்பானை சார்ந்தவர்கள், ஜப்பான் குடியுரிமை பெற்றவர்கள் இந்த மொழியை கற்று இந்த பண்பாட்டை எல்லாம் அங்கே பல்கலைக்கழகங்களே பாடத்திட்டங்களிலே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுபோன்று நாம ஜெர்மனியிலே இருக்கிறோம் என்று சொன்னால், ஜெர்மனியரே தமிழ் கற்க வச்சு, ஜெர்மனியரே தமிழ் பேச வச்சு, ஜெர்மனியரே தமிழுடைய பெருமையை உணர வைக்க வேண்டும். நாமே பேசிக்கொண்டிருப்பதை விட இது அந்தந்த நாட்டிலே இருக்கின்றவர்களை இதில் உள்ளெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மொழியினுடைய பெருமை அவர்களுக்கு தெரிய வரும். இது பல நாடுகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கின்ற உயிரிச் இந்த மூனிச்சி பல்கலைக்கழகத்திலே ஒரு ஜெர்மனிய பெண்மணி இருந்தார். இப்பொழுது அவர் புதுச்சேரியிலே இருக்கின்றார். இந்த மொழியை கற்று இதனுடைய பெருமைகளை வெளிப்படுத்தியவர்கள். அதுபோலவே பிரான்சிலே இருக்கின்றார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தமிழை கற்று அவர்களும் இந்த தமிழுக்காக புத்தகங்களை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதுபோல பல நாடுகளிலே இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு ஜப்பானிய சார்ந்தவர் நம்ம இந்த ஊடகங்களில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். திருக்குறளை படித்து, திருக்குறளை நாம பார்க்குற பார்வையில இருந்து வேறுபட்டு மற்ற பண்பாடுகளின் வழியாக, அமெரிக்க பண்பாட்டின் வழியாக, ஜப்பானிய பண்பாட்டின் வழியாக, அந்த கிழக்கத்திய பண்பாட்டின் வழியாக அதனை வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கின்றது. அப்போ நாம் இந்த பழந்தமிழை, தமிழை திருப்பி திருப்பி அதை நெட்டுறவு செய்து மனப்பாடம் செய்து அதை சொல்லிவிட்டு போவதை விட, இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த மொழியை எப்படி பயன்படுத்த முடியும், இதில் மற்றவர்களை எப்படி உள்ளுக்கு கொண்டு வர முடியும் என்பதில் நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த இந்திய தமிழர்களை பொறுத்தவரையிலே ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. இந்த உலகம் பூரா இன்றைக்கு இந்த மொழி சென்று சேர்ந்திருக்கிறது, எல்லோரோடு பயன்படுத்தப்படக்கூடியதுன்னா அது ஈழத்தமிழர்களால் தான். அவர்களுக்கு இருக்கின்ற உணர்வு, அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்ற தாக்கம், இன்னைக்கு கூகுள் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இதுதான் வரும். அப்போ நம்மகிட்ட இருக்கிற பிள்ளைகளே கேட்பாங்க, இதை சார் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது, ஆனால் இந்த சொல்லுலாம் நம்மகிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி. இப்போ மேசை எல்லாம் நம்ம பயன்படுத்துகிற சொல் இல்லையே, இதெல்லாம் எப்படி வருது, அலமாரி எப்படி வருதுன்னுவாங்க. இதெல்லாம் போர்த்துகீசிய சொல். ஏன்னா அங்கே ஈழத்திலே போர்த்துகீசிய ஆளுங்க இருந்தபோது இந்த சொற்கள் எல்லாம் வந்திருக்கு. இந்த சவகாரம், இந்த போல நிறைய சொற்கள், தமிழ் சொற்கள்
அந்த போர்த்துகீசிய மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இதையும் இப்பொழுது நம்ம தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் இந்த கூகுள் பயன்படுத்துகிறவங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் ஏஐ பயன்படுத்துகிறவர்களாம் இந்த தமிழை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான ஒரு நிகழ்ச்சியும் விஜய் டிவியில் இந்த நீயானா நாவலில் இடம்பெற்று இருக்குது. அப்படி இந்த மொழிக்காக இந்த தியாகம் செய்வதற்கு, இந்த இனத்துக்காக தியாகம் செய்து இப்பொழுது நாம் பின்தங்கி இருக்கின்றோம். மொழிக்காக இப்போது ஒரு தியாகத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இது எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது. இப்போ ஒரு ஜெர்மனிய குழந்தைக்கு தமிழும் ஜெர்மனியும் தெரிஞ்சிருக்குமே, ஆனால் இந்த குழந்தை எப்படி ஜெர்மனியரை இதில் உள்ளே கொண்டு வர வேண்டும்? நாம் ஜெர்மனி அதில் இருக்கிற மொழியிலே இருக்கின்ற புலமையை தெரிந்து கொள்வதை விட நம்ம மொழியில் இருப்பதை அவர்கள் எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். அப்படியான சில முயற்சிகளை நாம் செய்ய இருக்கின்றோம். நாங்கள் வரும்போது கூட சொன்னால், ஜீவன் அவர் சொன்னால் 5 மொழியிலே ஒரு நாவலை நாங்கள் விரைவில் இங்கே வெளியிட இருக்கின்றோம் என்று. அப்படியான முயற்சிகள் நம்ம செய்யும்போது மற்ற இனத்தவர்களும் நம்மோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நம்மளே புறந்தள்ளி கொண்டு இருப்போம். இப்போ அந்த உலக நாடுகளினுடைய சபையிலே சொல்கிறாங்க, இன்னொரு 50 வருஷத்தில் அவங்களுக்கு தமிழ் இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் இந்த அனுமானங்கள், அரசாங்கங்களுடைய அனுமானங்களை வைத்து அந்த அறிக்கையை நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மொழி அழியாது. ஏனென்று சொன்னால் இது மக்களால் உருவாக்கப்பட்ட மொழி. எந்த காலத்திலும் இது ஆட்சி மொழியாக ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட மொழி அல்ல. மக்கள் தான் இந்த மொழியை மேலே கொண்டு வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 40 ஆண்டு காலம் அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த சிலையை பதுக்கி வைத்து அந்த கோவிலை இன்னைக்கு பாதுகாத்திருக்கிறாங்க. அப்படி ஒரு தீவிரவாதங்கள் வந்தபோது, அழிக்கப்பட்ட போது இருந்தாலும் அந்த சிலையை பாதுகாத்து இன்னைக்கு அந்த தெய்வத்தை அங்கே வழிபடுத்துறாங்க. அதுபோல் பல வரலாறுகள் இந்த மொழியை அழிக்க முற்பட்ட போதும் கூட இந்த மொழி இன்றைக்கு நின்று கொண்டு இருக்குது. இன்னும் இது நிலையாக நிற்கும். எந்த அரசாங்கங்கள் இதை அழிக்க நினைத்தாலும் இப்போ அழிக்க முடியாத அளவிற்கான முயற்சிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே நீங்கள் பல வேலைகளுக்கு இடையிலே இன்றைக்கு உங்களுடைய ஒரு நாள் வேலையை விட்டுவிட்டு இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்வது மிகவும் பெருமைப்பட வைக்கின்றது, பாராட்டுக்குரியது. இங்கே திரு பகீரதன் அவர்கள் உரையைத்தான் நாங்களும் ஆர்வமாக கேட்க இருக்கின்றோம். நான் பேசுவதை விட அவர் சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் 2011 நான் லண்டனுக்கு அவரை சந்திக்க சென்றிருந்தேன். தற்செயலாக அப்பொழுது சொன்னார், நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது, நாம் ஏடு என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிக்கின்றோம், இங்கே அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் உதவி செய்ய போகிறோம், 100 குழந்தைகளுக்கு இப்பொழுதைக்கு நாங்கள் தத்தெடுத்து உதவி செய்ய இருக்கிறோம். இன்னைக்கு 800 குழந்தைகளுக்கு 13 மாவட்டங்களிலே அந்த உதவியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது வெறும் உதவி செய்வது, அவர்களுக்கு காசு கொடுப்பது, அவர்கள் இந்த ALOL கல்வியோடு முடித்து விடக்கூடாது. இவர்களெல்லாம் மேன்மை தாங்கியவர்களாக வர வைக்க வேண்டும். அவர்களும் இந்த உலக சமுதாயத்தோடு ஈடுகொடுக்கக்கூடியவர்களாக வரவேற்க வேண்டும் என்று பல செயல் திட்டங்களை எல்லாம் இப்போது அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள். அதன் வழியாக அதனுடைய நாங்களும் இந்த உளவியல் அமைப்பின் சார்பாக சென்ற ஆண்டு 2024 இந்த கிழக்கு மாவட்டத்திலே ஒரு 100 குழந்தைகளை சந்தித்தோம். அப்போ நான் எங்கள் கூட வந்திருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, அந்த எல்லாம் பெரியவங்களோட பேசிட்டு வர அந்த குழந்தைகளோட சந்திக்கிறோமே அப்படின்ட்டு எல்லாம் அவங்கவுங்க இந்த சாக்லேட்டு, சிலர் நோட் புக்கு, பென்சிலு, பென்னு, இப்படி இந்த குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய பொருள். அந்த குழந்தைகளுக்கு இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். நமக்காக இப்படி இந்தியாவிலேருந்து இதெல்லாம் நமக்கு வாங்கி வந்துருக்குறாங்களே, அந்த பொருள் அது எங்கே வேணால் கிடைக்கும், நமக்காக நம்மையும் தேடி இதெல்லாம் கொடுத்து வந்திருக்கிறாங்களேன்னு சந்திச்சு இப்போ அந்த குழந்தைங்க பேசுறது, அவங்களோட படங்கள் எடுத்துக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த உறவுகளை தேடி நம்ம எங்கே எல்லாம் பயணிக்கிறோமோ அங்கெல்லாம் அதை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. எனவே அவர்கள் இதனை குறிப்பிடும்போது தான் அதில் நாமும் எப்படி அதில் பங்கெடுத்து கொள்ள முடியும், இது போன்ற நிகழ்வுகளை எப்படி முன்னெடுக்கலாம். இங்கே கூட ஐயா ஒரு 2 புத்தகங்கள் கொடுத்தாங்க, அதில் கூட இந்த எப்படிலாம் நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு. இந்த உதவி செய்கிறதுனாக்கா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா, அடுத்து ஒரு தடவை பணம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவர் என்ன நினச்சிட்டு இருப்பார். அதில் இவர் நம்ம ஐயா தங்கராஜாவுக்கெல்லாம் அந்த இது உண்டு. ₹1 ஒருத்தருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, தங்கராஜாட்ட போய் கேட்டால் இன்னொரு தடவை பணம் கொடுப்பாரு.
அப்படின்னு ஒரு மற்றவருக்கு ஒரு இது வரும். ஆனால் இவங்க என்ன அந்த வேலையை செய்கிறாங்கன்னா, அதுதான் அதுக்கு ஒரு உதாரணத்தோடு அந்த கிளிப்பிங் வச்சுருக்காரு, அது போடுவார். இந்த மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டா அவங்களே அதை செய்துப்பாங்க அப்படின்னு. அதுபோல் அந்த பயனுள்ள வேலைகளை எப்படி அதை செய்து கொடுப்பது, அந்த இதெல்லாம் இப்போ அவர் நேரத்தை பொறுத்து அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். அந்த வகையிலே உங்களோடு கலந்துரையாடுவதிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து நமது உறவு மேம்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றிகள்.